இந்த காரு தான் மக்களே ஓட்டவும் மாட்டேங்கிறாப்புல ஆளு. பக்கத்துல உட்காரங்கிட்ட கதை பேசிட்டு போயிட்டு இருக்காப்புல ஆளு. சிக்னல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்ப எந்த பக்கம் தான் போறது? எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலைக்கு போயிட்டு இருக்காங்க. பப்பு பூசணிக்காவை கொஞ்சம் ஆட்டி ஊத்துன மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல எல்லாம் ஒயிட் கலர் எல்இடி லைட்டு போட்டுன்னு வராங்களா ஆட்டி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் காட்டுக்குள்ள அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு வரும்போதெல்லாம் கூட ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி ஊருக்குள்ள போனோம்னா தான் எந்த வண்டியும் சைடு ஓவர்டேக் பண்ண முடியாது. டூ வீலர் மெயினா டூ வீலர் தான் மக்களே. அப்படியே குறுக்கி நடுக்கே வந்துட்டு அப்படி ஒரு வரது இல்லாம ஆப்போசிட்லயே வர்றது. லெஃப்ட் சைட்ல வர்றது கிடையாது, ரைட் சைட்ல வர்றது. முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. அதை ஊருக்குள்ள எல்லாம் சைடு வாங்க முடியாது. நம்ம மெதுவா போயிட்டு இருக்கா. அதான் ஊருக்கு அதுக்கு முன்னாடியே மெதுவா போயிட்டு இருக்கான். எங்க ஓட்டுறீங்க? உங்களாம் ஒண்ணுமே லைசன்ஸ் வாங்கி தான் வண்டி ஓட்டுறாங்களா இல்ல சும்மா வீட்டுல இருந்து நேற்று ஓட்டுறாங்களான்னு தெரியல. ஒரு வழியா அந்த ஊரை தாண்டி வெளியே வந்தாச்சுப்பா. வந்தாச்சு மக்களே. போகும்போது பாத்தீங்கன்னா இங்கதான் நம்ம வண்டியில போல்டு ஏறி போச்சு ஃப்ரண்ட் டயர்ல. அதை பஞ்சர் போட்டு போயிருப்போம். இந்த இடம் தான் அது. லெஃப்ட்ல இந்த ப்ளூ கலர் ஷெட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு கறி லோட் பண்ற இடம். மலைக்கு ஓரத்துல மல்லம் போட்டு ரயில்வே ட்ராக் போடுறாங்க. இது ஆல்ரெடி ஒரு ட்ராக் இருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. டபுளா எவ்வளோ வண்டிகளை சைடு வாங்கி நானும் இழுத்து இழுத்து வர மக்களே. ஆனாலும் இன்னும் அந்த கம்பம் ஊரை டச் பண்ண முடியல. அதனால் ஊருக்கு போக போக நவுந்து போயினேக்குதானே தெரில. வண்டியில் சைடு மிரரே இல்லை, ஆனால் லைட் ஏறுறது. போயா ஒரு வண்டி சைடு வர ஃபுல் ஆக்சிலேட்டர் ஊத்துருக்க போக மாட்டேங்குது. ஐயோ ஃபுல் பெடல் அமைக்க பிடிச்சிருக்கேன் ஆனால் போதா பாருங்க. டென்ஷன் ஏற்றுது ஒரு சில நேரம். இந்த மாதிரி ரோட்லலாம் ஒரு எம்டி வண்டி கூட இந்த வண்டியை சைடு வாங்க முடியலையே. முன்னாடி போற வண்டிக்கு சைடு மிரரே இல்லை. அப்படியே வண்டி வருதா பாக்குறது இல்லை. அப்படியே லேசா ஏத்தனாப்புல மாடி பிரேக் கஷ்டம். அது ஒரு சில பொருள் இதெல்லாம் மெயினான பொருள். சைடு மிரரு பின்னாடி வரவங்க என்ன பண்றாங்க, சைட்ல பாக்குறதுக்கு தான் மிரரே ஒண்ணு கொடுக்குறாங்க. அதுவே இல்லாத வண்டி ஓட்டிட்டு இருக்கு. இப்போதைக்கு காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அங்கங்க ஹைவேஸா மாறுச்சு. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இதோட சிங்கிள் ரோடு தான். ஆனா சிங்கிள் ரோடாவே இருந்தாலும் அதுவும் சின்னதா இருக்கும். அது 2 வண்டி பாஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ரோட்ல ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு வண்டிங்க கிடையாது. இந்த டூ வீலரு, காரு, ஆட்டோங்க
இதெல்லாம் அந்த அளவுக்கு அதிகமா மூவ்மெண்ட் இருக்காது ரோட்ல, அதனால கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். இப்பதான் வண்டிக்கு ஏகப்பட்டது வளர்ந்து போச்சா, ஓட்டுறது கஷ்டமா இருக்கு. ஹைவேஸே பத்தாது போல இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா. தனியா பிரிச்சு விட்டுறணுன்ற மாதிரி இந்த ஆட்டோ, டூ வீலரு இது ரெண்டுத்துக்கும் ஒரு லைனை விட்டுறணும் தனியா. அங்கங்க ஒரு சில ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெயின் ரோட்ல வந்து வண்டி இந்த போகக்கூடாது, ஆட்டோ, டூ வீலரு, சின்ன சின்ன வண்டி எல்லாமே சர்வீஸ் ரோடு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு. நம்ம இதில் அங்கங்கே இல்லை. ஆனால் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்க, நீ என்ன வேணா கூட நானும் மெயின் ரோட்டில் தான் போவேன். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் சொல்றேன். என்ன பின்னாடி வந்த வண்டியை காணா, ரொம்ப தூரமாவே கண்ணில் தென்படலையே. நானும் அவர் வினோத்தும் தான் மக்களே போயிட்டு இருக்கோம். வடகிரன் எல்லாம் முன்னாடி அனுப்பிச்சி விட்டாச்சு, அதெல்லாம் முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் தூரம் கிட்ட போய் பிடிக்க தான் போறேன். நம்மளுக்கு அவ்வளோ, அதாவது வரும்போது இருந்த டென்ஷனை விட போகும்போது அதிகமாக இருக்குமோன்னு நினச்சேன். கட்சியில் ஒரு இது பண்ணி, நீ 5 மணிக்கு எடுத்துன்னு போறீங்கன்னா அப்போ நீங்கள் போயின்னு இருங்க, நான் தூக்கிட்டு வரேன் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்கள வந்து முன்னாடி போகிற வண்டியோட அனுப்பிச்சி விட்டேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மக்களே அவங்கள வச்சுட்டு இது பண்ணுறது. வண்டி பிக்கப் பண்ணி வந்தால் வண்டி கூடயே வர்றது பின்னாடியே. இப்போ இந்த மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வண்டியோ இல்லை 2 வண்டியோ இருந்ததுன்னா எங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓரம் கட்டலாம். இப்போ ஒரு 2 வண்டிக்கு ஓரம் கட்டுற இடம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஓரம் கட்டுறேன்னு வச்சுக்கலாம், பின்னாடியே மீதி வண்டி எல்லாமே ரோட்லேயே நிற்கும். அது எப்படின்னா, ஒன்று இங்கே இடம் இல்லையா, அப்படிக்கா போய் முன்னாடி ஓரம் கட்டிட்டு வரணும், இல்லை எதனா ஒன்றுலாம் இல்லை, அப்படியே லைனாக நிற்கும் ரோட்டில். இந்த மாதிரி ரோட்டில் அப்புறம் மற்ற வண்டிக்கு போக தேவையில்லையா, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆட்டோக்கார் நண்பர்களே, கையை போட்டா உடனே பிரேக்கு. என்ன போட்டிருக்கு, ஹைதராபாத்துக்கு நம்மளுக்கு வேலை இல்லை. கம்பம் 10 கிலோமீட்ரு. வா, கம்பம் கிட்ட வந்துட்ட மக்களே, 10 கிலோமீட்டர் இருக்குன்னு. ஊரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். லெஃப்ட்ல போனா ஐயோ குழப்பமா இருக்கு. ஆமா ஆமா, அதான் லெஃப்ட்ல போனா ஊருக்குள்ள போவோம். இது கொஞ்சம் அவுட்ரு, அதாவது ரொம்ப இல்ல, கொஞ்சம். அடிக்கடி வந்தா அதான ஞாபகம் இருக்கும். இதானே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தானே இதுல போறேன். சரியான பாதை தானா, கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா நைட் டைம் வந்தா பிரச்சனை இல்லை, எங்கன்னா உள்ள போந்து கூட வெளியே வந்துடலாம்லாம். பகல் அதனால சொல்ல. இன்னுமே சந்தேகமா தான் இருக்கு மக்களே, இந்த ரோடு தான். நான் கம்பம் நோ என்ட்ரி கிடையாது, வாரங்கள் தான் நோ என்ட்ரி. ஆனால் சரி போவோம், அதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருக்கு. சிங்கிள் ரோட்லேயே மோசமாக இருக்கு மக்களே ரோடு, வண்டியே பாஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேவர்பள்ளி வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்திருப்பேன். மொத்தமும் சிங்கிள் ரோடு. எவ்வளோ வேணா ஹார்ன் அடிச்சுக்கு, ஆனால் என் காதில் கேட்காது. சைலண்ட் மோடில் போட்டுறாங்க போல இது காதை. சிக்னல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 99 செகண்ட்லேருந்து ஓடிட்டு இருக்கு.
மக்களே அந்த சிக்னல் இது கட் ஆயிடுச்சு. ஆனா ஓப்பன்ல தான் இருக்கா நானே தெரியல. கரெக்டா சிக்னல் வேலை செஞ்சா ப்ராப்பரா வேலை செய்யணும், அதுவும் செய்யல. இப்ப எந்த பக்கம் தான் போறது? எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு மூலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒன்று ரெட்டு கிரீனு எதனா ஒரு பக்கம் விழணும், எதுவுமே இல்லை. எந்த பக்கத்து தான் போறது? மண்டை காயுது மக்களே, டென்ஷனா இருக்கு. இந்த வண்டியும் பிக்கப் ஆகி போக மாட்டேங்குது, யாரும் ஓரமும் போக மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நேரம் கீன்னு கரெக்டா ஆர்ன் வச்சு நின்றுது, இப்ப நம்ம ஆர்னு விட்டு விட்டு அடிக்குது. அதான் கீழே ரயில்வே ட்ராக்கா? காது முன்னாடி போற வண்டி காது கேட்காது பழகுது. அடிக்க பிச்சு மேல போறேன், என்ன லெப்ட்ல இருந்து உள்ள ஊந்து வருது ஆளு. முடியல மக்களே, முடியல. ஒரு சில பேரு வண்டி வர்றத பார்த்துட்டு போவோம் மக்களே, அந்த மாதிரி. நீதான் வரா, வா, நான் இப்படிதான் போவேன் அப்படின்னு. ஐயோ ஐயோ, அங்க ஒரு இது வச்சிருக்காங்க. அது எனக்கு இன்னும் தண்ணி போறதுக்கா இல்ல ரயில்வே ட்ராக் போறதா அங்க தெரியல. ரைட் ட்ரெயின் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மேடுல இருந்து போகுது இல்ல, ட்ரெயினாக தான் இருக்கும். அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தாண்டி வெளியே வந்துட்ட மக்களே. இந்த காரு தான் மக்களே ஓட்டவும் மாட்டேங்கிறாப்புல ஆளு. பக்கத்துல உட்கார கதை பேசிட்டு போயிட்டு இருக்காப்புல ஆளு. சைடும் எடுக்க முடியல, இது ஃபுல் ஆக்சிலேட்டர் குத்தாலும் போக மாட்டேங்குது. என்ன தான் பண்றது? ஊரை தாண்டி டென்ஷன் மாத்திர ஒரு டீ ஒன்று போடலான்னு பார்க்குறேன். எப்படியாவது கொஞ்சம் இன்னும் அவுட்ரு போய் அந்த சிங்கிள் ரோடு பிடிச்சிடணும், அப்புறம் போய் வேணா கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம். அநியாயத்துக்குன்னு 40 ஓட்டி போனா எங்கே தான் போகிறது? நான் யார் நச்சாலும் காது ஓரம் கட்டுறோம், சைடும் கொடுக்கறதில்ல. இல்லை வேற போலீஸ். போய் தொலைப்பா, போய் தொலை. எங்கனாது எதுவும் திட்டக்கூடாதுன்னு பாக்குற மக்களே, இருந்தாலும் கடுப்பேத்தி விடுறாங்க. சாப்பிடலாம் நிப்பாட்டிருக்க மக்களே. வேறுங்க ஃபுல்லா பஞ்சு நல்லா வெடிச்சு இருக்கு. பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்கு, அதான் போறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். சரி நம்ம வண்டி லாரிலாம் நிற்கிது, அநேகமாக ஹோட்டலாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஹோட்டல் தான், போய் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன இருக்குன்னு கேட்டு சாப்பிடுவோம். சாப்பாடு இருக்கா இல்லை வேறு எதனா இருக்காங்க?
பார்சல் வாங்கிட்டு போகிறாப்புல. எல்லாம் கூண்டுக்குள்ளே ஜெயிலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. நம்ம இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். என்னையும் ஜெயிலுக்குள்ளே கூப்பிட்றாங்க, நான் வரலன்னு. சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க மக்களை. என்னன்னு கேளுங்க கொஞ்சம். சாப்பிட்றதுலாம் மனுஷன் செய்கிற வேலையா? சாப்பிடாம வண்டி ஓட்டுறது 3 நாள் கூட சாப்பிடாத இருக்கணும். ஒருவேளை சாப்பிடாது பசிக்குதுங்களா? ஆனா வேற எல்லாம் வண்டியில் இருக்கு. என்னது பொரியலா? பப்பு இல்லையோ? இருக்கு வைப்பாங்க. பொறுமை காக்க வேண்டும். பாட்டி என்ன கூட கொஞ்சம் வச்சுட்டு போங்க. எல்லாம் சும்மா சும்மா கூப்பிடுவோம். என்ன சும்மா சும்மா கூப்பிடுவோம், வச்சுட்டு போயிடுங்க. இப்போ நிறையா மக்களே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஏதோ ஒரு பொரியல். இதுவும் பொரியல் மாதிரி தான் இருக்குது. காரம் வச்சுருக்காங்க, பப்பு இருக்குது, இது பாவக்காய் காரம், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் கொடுத்துருக்காங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வாங்க சாப்பிடுவோம். கூட்டத்தில் நம்மளால வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் அந்த கேமரா ஃபியரா, இந்த கூட்ட ஃபியரா, அது போல. பப்பு பூசணிக்காய் மாதிரி இருக்குல்ல? இல்லை அரைச்சி ஊற்றுற மாதிரி பப்பு பூசணிக்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஆனால் அதுவும் கொஞ்சம் காருது. உனக்கு காருதியா? இது கீரை. இந்த கீரை இல்லை, பாலக்கீரை இல்லை, பொன்னாங்கண்ணி கீரையா ஏதோ ஒரு கீரை சொல்லுவாங்க, அந்த கீரை. ஓகே மக்களை, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. 100 தானே சாப்பாடு? 100 மக்களே. சாப்பாடு நல்லா தந்தா? ஓகே தான், சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்து தான் வண்டிக்கு போக முடியல. ஃபுல் வெட்டியாச்சு. என்ன பண்ணலாம்? தயிர் ஊற்றி சாப்பிட்டாச்சு மக்களே. வண்டி ஓட்டு போதா கண்ணா அலையும். முன்னாடி போய் ஒரு இடம் நிப்பாட்டு இப்போ நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பலாம். சரி புறப்படலாமா? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு மக்களே. நானும் 2 தடவை சாப்பாடு கொண்டு வந்து வச்சாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு திரும்ப அதுக்கப்புறம் தயிர் வாங்கியே சாப்பிடணுமே. அது கட்டி தயிர் மாரி வைப்பாங்க. சரி அதை வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கட்டியெல்லாம் இல்லை, ஆனால் திக்கான தயிர் தான். ஊற்றி பிசந்தி உள்ள கொலைப்பு உள்ள ஒரு அடிச்சாச்சு. இப்போ ஒரு ஃபுல்லாக கல் மாதிரி கிடக்கு. இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு தெரியல. எனக்கு முன்னாடி போன வண்டிங்க வடக்கு நண்பர் எல்லாமே ஒரு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கிறாங்களாம். அவங்க கிட்ட அப்படியே போயிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஆல்ட்டு போட்டுற வேண்டியது தான். ஏன்னா வாராங்கல் நோ என்ட்ரி, நைட் டைமில் தான் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு போய் நிப்பாட்டிப்போம். ஆனால் இந்த கண்டிஷனில் ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் தூக்கம் வர ஆரம்பிச்சோம். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பஞ்சு தான், நல்லா வெடிச்சு எல்லாம் வெள்ளையா இருக்கு. செம்மையா ஆட்டா ஏடா இருக்கு மக்களே. ஆனால் இந்த ரோட்டில் ஓட்டிட்டு வர்றதுக்கு வேற ரோட்டையே மூடிட்டு வருதுப்பா.
இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட பிரச்சனை இல்லை மக்களே, நம்மளும் போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஊருக்குள்ள எதுக்கு டூ வீலரு, ஆட்டோ, காரு எல்லாம் போட்டு இந்த ஒரு வழி பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாராங்கால்லேருந்து கரீம் நகர் போகணும். அது வரைக்குமே சிங்கிள் ரோடு தான். வாராங்கால் தாண்டிட்டோன்னா கொஞ்சம் அந்த டபுள் ரோடு வேலை அது வேற, ஏகப்பட்ட பேட்ச் ஒர்க்கு, டேமேஜ். அதில் எப்படி குச்சி ஓட போகிறோன்னு தெரியல. வயல்வெளி அங்கே இருக்குது, இங்கே கொஞ்சம் இடம் மாரி இருக்குது. வண்டிங்கெல்லாம் இங்கே தான் நிற்குது. இதே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு என்ன சொல்லிட்டு நான் கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆகுது மக்களே. இங்கேருந்து கிளம்புறோம். வாராங்கால் நோ என்ட்ரின்றதால 11 மணிக்கு மேலே போனால் தான் உள்ள. முன்னாடி போயிட்டு எதனா தாபா இருந்ததுன்னா ஓரம் கட்டலாம். இன்னொரு 80 கிலோமீட்டரில் ஒரு தாபா இருக்குது. அந்த தாபாவில் போய் நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே இருந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி போலே முக்கால்வாசி வண்டி கிளம்பிடுச்சு. நான், அவர் வினோத், இன்னொரு வண்டி, மொத்தம் 3 வண்டி மட்டும்தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மீதி வண்டிலாம் ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடியே கிளம்பி போயிடுச்சு. சரி போகட்டும், எங்கே போனாலும் அது நோ என்ட்ரி. அப்போ ஊரை தாண்டி போகணுன்னா நின்று தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கு எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு எடுத்துகிட்டு ஓட்டணும். வண்டி எடுத்ததுலேருந்து தாங்கிட்டு வரேன். இந்த ஊர் அனுமார் வாழ மாரி நீண்டினே போது பொழுது. போகும்போதுனா இந்த இடம்லாம் விடியங்காலில் போனேன். விடியங்காலன்னா அதாவது ஒரு 4 மணி அந்தமாரி டைம் இருக்கும். அதனால் ஃப்ரீயாக போயாச்சு. இப்போ என்னடா ஒரே வண்டியும் டிராஃபிக்கு, டூ வீலரு குறுக்கால வர்றது, அதுதான் அதிகமாக போகுது. ஆப்போசிட்ல எல்லாம் ஒயிட் கலர் எல்இடி லைட்டு போட்டுன்னு வராங்களாட்டி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி 4 மஞ்சள் லைட்டு ஆலஜனில் 4 போட்டுக்கிறது, அது பத்தாத 2 வெள்ளை லைட்டு, 6 லைட்டு ஈத்துட்டு வரும் நிறையா பேர். நான் ஆனால் சேஸ் லைட்டு தான் யூஸ் பண்ணுறேன் அதிகமாக. எப்போனா தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 2 லைட்டுமே யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு இதுதான்ற மாதிரி தான். சாப்பாடுலாம் ஏன்னா இருக்குமா தாபால? இருக்கும் தான் நினைக்கிறேன். தாபா ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க மக்களே. இதுக்கு மேலே முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது. இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.